வணக்க நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு மாமன்னர் ராஜராஜ சோழர் சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்ட பார்க்க போறோம். தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல சோழநாடு காவிரி வடகரை தலங்கள்ல 54வது சிவத்தலமும், நந்தி தேவரோட திருமணம் நடந்த நந்தி தேவரும் அவரோட மனைவிக்கும் திருமணம் நடந்த இடமாவும், ஈசன் மழுவேந்தி ஆடிய தலமும் சொல்லப்பட்டது தான் அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி கோவில். இந்த கோவில் வைத்தியநாத சுவாமிகள்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள்ல வெள்ள காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் கொஞ்சம் பாதிக்கப்படுது. இப்பன்னு இல்லங்க. 1000 வருஷம், 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. அது கல்வெட்டு ரீதியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற கோவில் இது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால தேவாரம் பாடல் பெற்ற தலமா சொல்லப்படுது. இத்தலத்தோட மூலவர் வைத்தியநாத சுவாமி கோவில். ஆனா, கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா, திருமழுவாடி உடையார். இந்த திருமலப்பாடிங்கிறது அந்த காலத்துல திருமழுவாடின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாயார் சுந்தராம்பிகை. நிறைய பழுவேட்டரையர் கால சிற்பங்களும் இங்க இருக்கு. இறைவர் இவர் தான் வைத்தியநாத சுவாமி. இக்கோவிலை கண்டு வழிபட எண்ணிய நம்பியாரூர், அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு, அதாவது பறவை நாச்சியாரை திருமணம் செய்த பிறகு அவர் வருகிறார். நன்னிலம், திருவாஞ்சியம், திருவாவடுதுறை, நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரத்தை தான் சொல்கிறாங்க. நாகேஸ்வரம், கண்டியூர் இந்த தலத்தெல்லாம் தரிசித்து திருவாலம்பொழில் அப்படிங்கிற ஊரை அடைஞ்சு அங்கே தங்குறாரு. அப்போ சிவபெருமான் கனவுல தோன்றி, நீ இந்த மலபாடிக்கு வர்றதுக்கு மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதான் மலபாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ அப்படின்னு கேட்டுட்டு மறைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் காவேரி வடகரை அடைந்து திருமலப்பாடி ஈசனாரை அவர் தரிசிக்கிறார். அதேமாதிரி இந்த கோவிலில் மட்டும்தான் ஒரு 4 சிற்பங்கள் ரொம்ப சிறப்பானது. ஒன்று சோமாஸ்கந்த மூர்த்தி, அதேமாதிரி வழுவுறார். நான் கடைசியாக காட்டுறேன் வழுவுறார். சோமாஸ்கந்த வடிவம் ஒரே கல்லால். பொதுவாக சோமாஸ்கந்த மூர்த்தியை பார்த்திங்கன்னா உற்சவ சிலையாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் கற்சிலைகளாக இருக்கும். அது எனக்கு ஃபோட்டோ கிடைக்கல, அது தெளிவாக கிடைக்கல, அதனால தான் நான் போடல. ஆனால் ஒரே கற்சிலையால் அமையப்பெற்றுள்ள ஒரே ஒரு தலம் திருமலபாடி தலம் தான். அதுக்கப்புறம் இன்று நாம் ஆவணம் காத்த கங்கை கொண்ட சோழன். கங்கை கொண்ட சோழனால் நமக்கு தெரியும் மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே கல்வெட்டில் 2 பேருமே வராங்க. ராஜேந்திர சோழரும் வருகிறார், அவருடைய தந்தையான ராஜராஜ சோழரும் வருகிறார். இருவருமே என்ன ஆணை பிறப்பித்தாங்க, என்ன இந்த கோவிலில் செஞ்சாங்கங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கல்வெட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் கல்வெட்டு. இக்கோவிலோட கருவறை தெற்கு சுவரில் மாமன்னர் ராஜேந்திர சோழரோட 14வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. அதாவது இந்த கல்வெட்டு ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட கல்வெட்டு. ஆனால் ராஜராஜ சோழர் ஆணை பிறப்பித்ததை சேர்த்து சொல்கிற ஒரு கல்வெட்டு. 2 கல்வெட்டாக இருக்கும் கல்வெட்டு. மாமன்னர் ராஜேந்திர சோழரோட மெய்கீர்த்தி வரும், அது பெருசு, நம்ம டைரெக்டாக போய்டும். உடையார் ராஜேந்திர சோழ தேவர்க்கு ஆண்டு 14வது நாள் இப்படி கொடுத்துருந்தா 80ன்னு அர்த்தம். ராஜேந்திர சிம்ம வளநாட்டு பொய்கை நாட்டு தேவதானம் திருமலிவாடி உடையார் விமானம் முன் வாங்கி செய்கிற போது இஸ்ரீ விமானத்துள்ள கற்படி மாற்று சொர்த்த பொத்தகப்படி மிளக கல்வெட்டு விற்க வென்று பொத்தகப்படி. இப்போலாம் நம்ம புத்தகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பொத்தகப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போயே புத்தகம்லாம் தயாரிச்சிருக்காங்க. அதாவது இந்த கல்வெட்டு பிரதிகளை எழுதுறதுக்கு அந்த காலத்தில் தனியாகவே ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அது ஓலைச்சுவடி பயன்பாடை தான் இந்த காலத்தில் புத்தகமாகவும் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க போல். விளக்கம்: மாமன்னர் ராஜேந்திர சோழர் மெய்க்கு இது 2 வீடியோ லிங்க்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக போய்டும். மாமன்னர் ராஜேந்திர சோழர் 14வது ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1026 80வது நாளில் ராஜேந்திர சிம்ம நாட்டு கும்பகோணத்து, மயிலாடுதுறை, தஞ்சையோட வடக்கு பகுதி, பொய்கை நாடு, திருவையாறு, நெய்தானம், திருமலப்பாடியெல்லாம் பொய்கை நாட்டில் வரும். அதில் இருந்த ஒரு தேவதானம் தான் திருமலவாடி உடையார். இப்போ இருக்கிற இந்த திருமலப்பாடி ஈசன். அதாவது அந்த காலத்தில் இந்த ஊர் எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறது. கோவிலோட பழைய விமானத்தை மாற்றி கோவிலை மீண்டும் புதுப்பித்து புதிய கற்றளி விமானமாக்க, அதாவது விமானம் முன்வாங்கி செய்கிற போது இஸ்ரீ விமானத்துள்ள கற்படி மாற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட விமானம் பழசாயிடுது. சரி, அடுத்து மற்றும் அதில் இருந்த அனைத்து கல்வெட்டுகளையும் படி எடுத்து புத்தகத்தில் பதிவு செய்து கற்றளை அமைத்த பின் மீண்டும் கல்வெட்டுகளை சேர்க்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்க. அதாவது கோவிலோட விமானம் பழசாயிடுது, வெள்ளக்காலம் பழசாயிடுது, இடிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. அந்த விமானத்தை மாற்றி புது விமானமாக மொத்த கோவிலையும் மாற்றி அமைக்கும் போது இப்போ கல்வெட்டுகள்லாம் மிஸ் ஆகும்ல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பழைய விமானத்தை இடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்வெட்டுகளை புத்தகத்தில் எழுதி இடிச்சிட்டு மறுபடியும் புதுசாக கட்டும்போது கல்வெட்டுகளை அதே மாதிரி பொறிக்கணும்னு சொல்கிறார். சரி, அடுத்து இந்த பணியை செய்கிறதுக்கு தண்டநாயக்கன் உயக்கொண்டான் வளநாட்டு வெண்ணாட்டு பிரம்மதேயம் கேரளாந்தக சதுர்வேதி மங்கலத்து நாராக்கான் ராமன் அருமொழியான உத்தமச்சோழ பிரம்மராயன் ஓலை தமக்காக இத்தேவர்க்கு ஸ்ரீகாரியம் செய்கின்ற விற்காவுடையான் குலவன் சோழனுக்கும் அரங்கலமுடையான் பட்டாளகன் தூதுவனான திருமலவாடி பிச்சனுக்கும் தேவர் கண்மிகளுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த விமானத்தை புதுசாக அமைக்கும் பொழுது ஏற்கனவே அந்த பழைய விமானத்தில் இருந்ததை எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை திருப்பி ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு 14 வருடங்கள் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இது விளக்கம். இப்போ இந்த ஆணையை யாரெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா,
அவரது தண்டநாயக்கன், அதாவது ராஜேந்திர சோழரோட தண்டநாயக்கனான படைத்தளபதி உயக்கொண்டான் வளநாடு, இப்போ டெல்டா மாவட்டம். வெண்ணாடுங்கிறது மயிலாடுதுறை நன்னிலம் பகுதி. அதில் பிரம்மதேயமாக இருந்த கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம், இந்த அம்மன்குடி ஊர், ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிற அம்மன்குடி ஊரை சேர்ந்த நராக்கன் ராமன் அருண்மொழியான உத்தமச்சோழ பிரம்மராயன், கிருஷ்ணன் ராமனுடைய மகன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தளபதி கிருஷ்ணன் ராமனுடைய மகன், ஜனநாதன் கூட சொல்லலாம். இவருடைய மேற்பார்வையில் ஓலை அனுப்பி இக்கோவில் இறைவனுக்குரிய விழாக்களை கண்காணிக்கும் நிர்வாக அதிகாரிகளான அவதை தான் ஸ்ரீகாரியம் செய்கின்றன்னு சொல்லுவாங்க. விற்காவுடையான் குலவன் சோழன், அடுத்து அரங்கலமுடையான் பட்டாளகன், அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து தூதுவனான திருமலுவாடி பிச்சன், அவர் இந்த ஊரை சேர்ந்தவராக இருப்பார். அதற்கு அடுத்து தேவகன்மிகள், இறைவனுக்கு அந்த காரியம் பார்க்குறவங்க. இதில் நிறைய அதிகாரிகளோட பேர் வரும். ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கல்வெட்டுகளை பிரதி எடுத்து அதன் பிறகு கட்டின பிறகு மறுபடியும் மாற்றுவாங்க. படத்தில் பார்க்குறது தான் அந்த விமானம். இதை தான் புதுசாக அமைக்கிறாங்க. இந்நாட்டு ஸ்ரீ கண்டராதித்த சதுர்வேதி மங்கலத்து சபையாருக்கும் பெரும்புலியூர் சபையாருக்கும் ஓலை வர காட்ட ஸ்ரீகாரியம் செய்கின்ற விற்காவுடையான் குலவன் சோழனுக்காக ராஜராஜ தெரிந்த பரிவாரத்து களத்தூர் களமன் பனையனும் அருங்கலமுடையான் பட்டாளகன் தூதுவனான திருமலுவாடி பிச்சனும் கண்காணியாலும் இத்தேவர் தேவகந்தி கணக்கு அரையன் மதுராந்தகனான சோழ பெருங்காவிதிக்காக. இப்போ படத்தில் பார்க்குற இந்த விமானத்தை பிளேஸ் பண்ணி மறுபடியும் வந்து புதுசாக கட்டி மறுபடியும் அந்த கல்வெட்டுகளை பொறிக்கணும். இதுதான் கான்செப்ட். இதே நாட்டை சேர்ந்த பொய்கை நாடு, அந்த இது ஸ்ரீ கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம். இந்த திருமலபாடி பக்கத்துலேயே கண்டராதித்தம்னு ஒரு ஊர், அது கண்டராதித்த சோழ, அது பெரிய கதை, அது அப்புறம் சொல்லுவோம். அந்த சபையினரும் அருகில் உள்ள பெரும்புலியூர், பெரும்புலியூருங்கிறது திருவையார் பக்கத்தில் உள்ள ஊர், எல்லாமே பக்கத்தில் இருக்க ஊர் தான். அந்த சபையினர் இவங்க எல்லாரோட மேற்பார்வையிலும் ஓலை அனுப்பி இறைவனுக்குரிய விழாக்களை கண்காணிக்கும் நிர்வாக அதிகாரிகளான மறுபடியும் ஸ்ரீகாரியம் செய்கின்ற விற்காவுடையான் குலவன் சோழன், அப்புறம் மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு கீழ் பணிபுரிகிற ஒரு அதிகாரி, அவர் தான் பரிவாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்தூர், தஞ்சை மாவட்டம் பேராவூர்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரையும் களத்தூர்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் களத்தூர்னு ஒரு 4-5 ஊர் இருக்குது. ஆனால் இந்த ஊரை ஒட்டி வர காரணத்தினால நான் இதை தேடி பார்க்கும்போது பேராவூர்ணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை அந்த சேர்ந்த களமன் பனையன் அப்படிங்கிற ஒருத்தரை சொல்கிறாங்க. அடுத்த அதே மாதிரி அரங்கலமுடையான் பட்டாளகன், தூதுவனான திருமலவாடி பிச்சன், இவங்களோட கண்காணிப்பிலும் இக்கோவில் இறைவனுக்குரிய கணக்கினை கண்காணிக்கும் சிற்றரசனான, கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அரசர் சிற்றரசன் இருக்கார். அவர் பேர் மதுராந்தகனான சோழ பெருங்காவிதி. இத்தனை அதிகாரிகளும் பார்க்கணும். என்னது, இந்த விமானத்தை மாற்றி, அந்த விமானத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி புத்தகத்தில் எழுதி இருக்கிற கல்வெட்டுகளோட எழுதி விமானத்தெலாம் இடித்த பிறகு புதுசாக அமைச்ச பிறகு என்ன புத்தகத்தில் இருந்ததோ அதை மறுபடியும் மாற்றுறதுக்கு இத்தனை அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்காங்க. கணக்கு எழுதுகின்ற மத்தியஸ்தன் ஊரான் பட்டாகனும் எதிர்கணக்கு இவ்வூர் சிவபிராமணன் கௌசிகன் நெற்குப்பை திருமலுவாடி கணக்காகவும் திருமலுவாடி உடையாரை திருவாராதனை செய்யும் பெருந்தோட்டத்து காவினியன் வெங்கடவன் மலுவாடியும் இவ்வூர் சிவபிராமணன் கௌசிகன் கொடிகாவன் கெசரியும், அதை கேசரியாக தான் அப்படி சொல்கிறாங்க, கேசரியும் புல்லாலி கூத்தன் கணபதியும் கௌசிகன் தேரன் மலுவாடியும் உவச்சன் சிறியான் குறும்பனும் அப்படி சொல்கிறாங்க. இதில் மத்தியஸ்தன் ஒரு வார்த்தை இருக்குது, அது ஒரு அதிகார பொறுப்பு. அதன் பிறகு சிவபிராமணன், இப்படி நிறைய பேர் வராங்க, ஊர் சம்மந்தப்பட்டவங்களும் வராங்க. ஸோ எல்லாருக்குமே இதில் பங்கீட்டு இருக்குது, அதை தான் குறிப்பிடுது. கணக்கு எழுதும் மத்தியஸ்தன், அதாவது இந்த வாரிய பெருமக்கள் இல்லைனா ஊர் சபை, இவங்க சொல்கிறத செய்கிற ஒரு அதிகாரி தான் மத்தியஸ்தர். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்மீடியேட் ஏஜென்ட் மாரி. அவர் ஒருத்தர், அவர் பேர் ஊரான் பட்டாகன். அப்புறம் எதிர்கணக்கு, அதை எதிர்கணக்குங்கிறது என்னென்னா டேலிஃபைடு ஆகாமல் இன்னொரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர் வந்து அதே ஊரில் சிவபிராமணன் கௌசிகன் நெற்குப்பை திருமலுவாடி கணக்கன், எல்லாருமே அவங்க பேரில் அவங்க ஊர் பேரை சேர்த்துக்கிறாங்க. திருமலுவாடி ஈசனை ஆராதனை செய்யும், ஆராதனைனா பூஜை செய்யும், சீர்காழி அருகே இருந்த பெருந்துட்டம், அங்கிருந்து இங்கே வந்து பூஜை செஞ்சுருக்காரு போல், காவினியன் வெங்கடவன் மலுவாடி. அப்புறம் இவ்வூர் சிவபிராமணர், இவ்வூருங்கிறது திருமலுவாடி, அந்த ஊரை சேர்ந்த சிவபிராமணர்களான கௌசிகன் கொடிகாவன் கேசரி, புல்லாலி கூத்தன் கணபதி, அப்புறம் கௌசிகன் தேரன் மலுவாடி, அதுக்கப்புறம் பூசாரி ஒருத்தர், அவர் சிறியான் குறும்பன். இத்தனை பேர் இருந்திருக்காங்க. இதுதான் இந்த விமானம். கண்டன் சத்ருகண்டனும் வெண்காடன் கணபதியும் திருமை காப்பான் மணியன் கணபதியும் நானூற்றுவன் பெருவழிக்காரியும் ஸ்ரீ கோயிலில் பணிக்கடவ இடையன் காரி அரையனும் அரங்கன் மலுபாடியும் ஆகிய இவ்வனைவர் கண்காணியாலும் ஸ்ரீ கண்டராதித்த சதுர்வேதி மங்கலத்து மகா சபையார் கமைந்த ஸ்ரீ பரகேசரிச்சேரி முல்புறத்து சிவகுமார உசப்பிரியனும் ஸ்ரீ கரிகாலந்தகச்சேரி கிராஞ்சி விஷ்ணுக்கள், அதை விஷ்ணுக்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க, ஸ்ரீ வாசுதேவப்பட்டனும் ஸ்ரீ சிவிதன் கற்பகச்சேரி இளைய நாராயண கிரமவித்தன் கண்காணியாலும். கிட்டத்தட்ட மொத்தமாக
பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20-21 அதிகாரி வராங்க. இதுக்கப்புறம் கண்டன். கண்டன் அப்படிங்கிறது வீரன். சத்ரு கண்டனும் வெண்காடன் கணபதியும் மெய்காப்பாளர்களான மணியன் கணபதியும், மெய்காப்பாளருங்கிறது ஊரை அந்த பாதுகாக்கிற பணியை செய்கிறவங்க. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுலேயும் உங்களை குறிப்பிடுவாங்க. அடுத்து 400 பெருவழிக்காரியும் கோவிலில் பணிபுரிய இடையர்கள், பசுவை பராமரிக்கக்கூடிய இடையர்கள் காரி அரையனும், அப்புறம் அரங்கன் மொழுப்படி. இப்போ மொத்தமாக கூட்டி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இப்போயே ஒரு 12 பேர் வந்திருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அதில் பொதுமக்களும் உண்டு, பொதுமக்கள் சார்ந்த சபைகளும் உண்டு. இப்படி எல்லாருக்குமே இந்த பணிகளில் ஈடுபாடோடு செஞ்சுருக்காங்க. அடுத்து அந்த கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் இந்த திருமலப்பாடியும் கண்டராதித்தம் ஒரே இடமா இருந்திருக்கு, ஒரே பிளேஸாக தான் இருந்திருக்கு. அதாவது சபை ரீதியாக ரெண்டுமே ஒன்றா தான் இருந்திருக்கு. மகா சபையினருக்கு சொந்தமான பரகேசரி அப்படிங்கிற ஒரு சேரி பகுதி இருந்திருக்கு. அந்த புறத்தில் வாழக்கூடிய சிவகுமார உசப்பிரியன், அவர் கரிகாலந்தகன் அப்படின்னு ஒரு சேரி பகுதி இருந்திருக்கு. அங்கே வாழ்ந்த கிராஞ்சி கிருஷ்ணுக்கள் வாசுதேவப்பட்டன். சேரிங்கிறது தவறான வார்த்தை இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. கூட்டமைப்பாக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறத சேரின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிவிதன் கற்பகச்சேரி இளைய நாராயண கிரமவித்தன். இத்தனை பேர் கண்காணிப்பாலும் அப்படி சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த சேரிங்கிறது ரொம்ப நல்ல வார்த்தை தான், அதை இன்றைக்கி எப்படி ஆக்கியிருக்காங்க. ஸ்ரீ கரிகாலந்தகச்சேரி மத்தியஸ்தன் கந்தன் பூதனான எந்த பிரியன் கணக்காகவும் பெரும்புலியூர் சபைக்கமைந்த காசிவன் காடன் நாகனும் ஆரிதன் அரங்கன் ராமனும் கண்காணியாலும் வெளதரையன் அரங்கன் மதுராந்தகன் கணக்கினாலும் ஆக இவ்வனைவர் கண்காணியாலும் இவ்வனைவர் கணக்கினாலும் கல்வெட்டு விதித்தபடி முன்பு கல்வெட்டு சொத்த பொத்தகப்படி. 2 விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். கணக்கினாலும் ஆகுன்னு சொல்லிட்டு கண்காணியாலும்னு சொல்கிறாங்க. முதல்ல கண்காணிக்கணும், என்னென்னலாம் கல்வெட்டுகள் இருக்குது, எங்கெங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து இருக்கணும். அப்புறம் கணக்கு பண்ணி எழுதி வச்சுக்கணும். அமைத்த பிறகு மறுபடியும் அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணணும். இதுதான் விஷயம். கரிகாலந்தகன் என்னும் சேரியில் வசிக்கும் மத்தியஸ்தன் வாரிய பெருமக்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய கந்தன் பூதனான எந்த பிரியன் கணக்கன் அப்படிங்கிறவரும், பெரும்புலியூர் சபையில் இருந்த காசிவன் காடநாகனும் ஆரிதன் அரங்கன் ராமன் இத்தனை பேர் கண்காணிப்பிலையும் வெளதரையன் அரங்கன் மதுராந்தகன் கணக்கன் அப்படின்னு ஒரு அதிகாரி ஆக இவ்வனைவர் கண்காணிப்பிலும் இவ்வனைவர் கணக்கினாலும் சரிபார்த்து. இத்தனை பேர்கிட்டையும் ஏன் இவ்வளோ விஷயத்தை கேட்குறாங்கன்னா, இத்தனை பேர் தான் அது கோவிலில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி ஒழுங்காக தெரியும். அப்போ இப்போ ஒரு எத்தனை மாடு கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை மாடுக்கு மூலமாக நமக்கு வருவாய் வருது, இந்த தகவல்லாம் கல்வெட்டாக இருக்கும்ல. அப்போ இவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் தான் அது சரி வர நமக்கு தெரியும். அதுக்காக தான் இங்கே. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிலோட பழைய விமானத்தை மாற்றி கோவிலை மீண்டும் புதுப்பித்து புதிய கற்றளி விமானமாக்கும்போது மற்றும் அதிலிருந்த அனைத்து பழைய கல்வெட்டுகளையும் படியெடுத்து ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து இடித்த பின் புதிதாக இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்பயே பண்ணியிருக்காங்க. புதிதாக கற்றளி அமைத்த பின் மீண்டும் கல்வெட்டுகளை புத்தகத்தில் பதிவு செய்தபடி கல்வெட்டு பொறிக்க வேண்டும். அதாவது விமானம்லாம் அமைத்த பிறகு என்ன புக்கில் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோமோ அதை அப்படியே எழுதணும். இதனை கண்காணிக்கும் பணியினை தான் ஒரு 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று, இந்த கல்வெட்டுகள் எல்லாமே பின்னால் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கல்வெட்டுகளில் சின்ன சின்ன தவறுகளும் நடந்திருக்கு. எப்படின்னா, இப்போ சாவா மூவா பேராடுன்னு வச்சுக்கோங்களேன், சா மூ பே அப்படின்னு தான் இருக்கான். இன்றைக்கி அங்கே போன அறிஞர்கள் சொல்கிறது என்னென்னா, சாவா மூவா பேராடுன்னு இல்லாமல் அதில் சின்ன சின்ன எழுத்து பிழைகள் இருந்திருக்கு. அது காலப்போக்கில் சில தவறுகள் நடந்தாலும் முழு கல்வெட்டையும் அந்த காலத்தில் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ முதல்ல அந்த அதிகாரி சொல்லணும், தண்டநாயக்கன் நராக்கன் ராமன் அருமுடியான உத்தமச்சோழ பிரம்மராயன், அப்புறம் ஸ்ரீகாரியம் செய்கின்ற விற்காவுடையன் குலவன் சோழன், அரங்கலமுடையான் பட்டாளகன், தூதுவனான திருமலிவாடி பிச்சன், தேவகன்மிகள், கண்டராதித்தம் சபையினர், பெரும்புலி சபையினர், இப்படி நிறைய அதிகாரிகள் இருந்திருக்காங்க. இத்தனை அதிகாரிகளோட உழைப்பும் இருந்ததுனால தான் 14 வருஷத்தில் இந்த பணியை செய்து முடிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், விமானமும் கட்டணும், இதையும் அமைக்கணும். பரிவாரத்து களமன் பனையன், கணக்கினை கண்காணிக்கும் சிற்றரசனான மதுராந்தகனான சோழ பெருங்காவிதி, அப்புறம் மத்தியஸ்தன் ஊரான் பட்டாகன், சிவபிராமணன் கௌசிகன் நெற்குப்பை திருமலவாடி கணக்கன், இப்படி ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணிபுரிந்திருக்காங்க. இத்தனை அதிகாரிகளும் பணிபுரிந்த காரணத்தினால தான் 14 வருடங்களில் 2 வேலையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. கட்டடம் கட்டக்கூடிய அந்த தச்சர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலை கட்டிகிட்டே இருப்பாங்க. இவங்க இந்த சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு கட்டி முடித்த பிறகு எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அந்த கல்வெட்டு அங்கங்கெல்லாம் பிளேஸ் பண்ணுறது தான் இவங்க எல்லாருக்கும் வேலை. சரி, இந்த கல்வெட்டோட 2ஆம் பகுதிக்கு நம்ம வருவோம். இந்த 2ஆம் பகுதியில் மாமன்னர் ராஜராஜ சோழோட மெய்கீர்த்தி வருது. அடுத்து அவரை பற்றியான கல்வெட்டு. ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்கி ஆண்டு 28வது
நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36வது நாள் வடகரை ராஜேந்திர சிங்க வளநாட்டு பொய்கை நாட்டு தேவதானம். இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது ராஜேந்திர சோழருடைய ஆணை. ஆனால் இந்த ராஜேந்திர சோழர் எந்த ஆணையை வைத்து இவர் ஆணை பிறக்கிறார்னா இப்போ சொல்ல போகிற ஒரு ஆணை தான். சரி, அடுத்து என்னென்னா, திருமலுவாடியார் ஸ்ரீ விமானம் வாங்கி திருக்கற்றளி எடுக்கவென்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அருளி செய்ய திருக்கற்றளி எடுக்க ஸ்ரீ விமானம் வாங்கி ஸ்ரீ விமானத்துள்ள கல்வெட்டுப்படி புத்தகத்தில் சேர்ப்பிக்கவென்று என்ன சொல்ல வராங்கன்னா, ராஜராஜ சோழர் அவருடைய 28ஆம் ஆட்சி ஆண்டிலே இந்த ஆணையை பிறப்பிக்கிறார். இப்படி இவர் தான் ஆணை பிறப்பிக்கிறார், அதை ராஜேந்திர சோழர் செயல்படுத்திக்கிறார். மாமன்னர் ராஜராஜ சோழர் மெய்கீர்த்தி விளக்கம் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது விளக்கமாகவே கொடுத்துருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழன் 28ஆம் ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1013 36வது நாளில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஒரு வருடத்துக்குள்ளே அவர் இறந்து போகிற காரணத்தினால அவருக்கு பின்னால் வந்த ராஜேந்திர சோழர் அதை நிறைவேற்றுகிறார். அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். ராஜேந்திர சிம்ம நாட்டு நான் ரொம்ப நீட்டி முழக்க விரும்பலை. பொய்கை நாட்டு அந்த பகுதியில் தேவதானமாக இருந்த திருமலுவாடி உடையார் கோவிலுடைய பழைய விமானத்தை மாற்றி கோவிலினை மீண்டும் புதுப்பித்து புதிய கற்றளி விமானமாக்க, அதாவது ஸ்ரீ விமானம் வாங்கி திருக்கற்றளி எடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆணையிட, அதுதான் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அருளி செய்ய அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதே மாதிரி கல்வெட்டுகள் இப்போ இந்த டைப் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய இதே கல்வெட்டுகள் திருக்கோடிக்காவல்லையும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கோமாரச்சடையங்கிற பாண்டிய மன்னர் காலத்து கல்வெட்டுகள் கூட பின்னால் வந்த சோழர்கள் வந்து அந்த கோவில் விமானத்தை இடிக்கும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் அந்த மன்னர்களோட கல்வெட்டையும் வைத்திருக்காங்க. அதிலே புரியுது சோழர்களும் பாண்டியர்களும் என்னதான் முரண்பாட சண்டைகள்லாம் போட்டுக்கிட்டாலும் இந்த மாதிரி சமய பணிகள்னு வரும்பொழுது மட்டும் இவங்க 2 பேருமே ஒருத்தங்க தாழ்த்திக்கிட்டதில்லை. அது வரைக்கும் நம்மளோட தமிழர் பண்பாடு எல்லா நேரத்திலையும் நிலச்சிருந்துருக்குங்கிறது தெரியுது. சரி, அடுத்து பழைய விமானத்தில் இருந்த அனைத்து கல்வெட்டுகளையும் படியெடுத்து புத்தகத்தில் பதிவு செய்து புதிய கற்றளி, அங்கே என்ன சொன்னோமோ அதே கருத்து தான், புதிய கற்றளி விமானம் அமைத்த பின் மீண்டும் கல்வெட்டுகளை சேர்க்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்க. நான் சொன்னேன்னா இந்த சிலை வலுவூரார் சிலை, இந்த வலுவூரார் சிலையை முழுக்க கற்சிலை புடைப்பாகவே அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. அந்த சோமஸ்கந்த மூர்த்தியோட புகைப்படம் நமக்கு கிடைக்கல. திருக்கற்றளி எடுக்க ஸ்ரீ விமானம் வாங்கி ஸ்ரீ விமானத்துள்ள கல்வெட்டுப்படி புத்தகத்தில் சேர்ப்பிக்க வென்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அடுத்து உண்மையில் மாமன்னர் ராஜராஜ சோழர் இந்த ஆணையை தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஏறத்தாழ 14 ஆண்டுகள் செய்து முடித்திருக்கிறார். அந்த ஆணையை தான் தம்முடைய கல்வெட்டுலையும் குறிப்பிட்றார். அதாவது 1013 மாமன்னர் ராஜராஜ சோழர் உத்தரவிட்டதை கிட்டத்தட்ட 13-14 வருஷங்கள் வந்து செய்து 1026ஆம் ஆண்டில் அந்த பணியை முடிக்கிறார். அந்த பணியை முடிக்கும் பொழுது கல்வெட்டாக வெட்டி 1013 மாமன்னர் ராஜராஜ சோழன் என்ன ஆணையை பிறப்பித்தாரோ அந்த ஆணையை சேர்த்து மொத்த கல்வெட்டாக வந்து கொடுக்குறார். இதுதான் விஷயம். அதிகாரிகள் இருமுடி சோழ மூவேந்த வெள்ளார் நியோகமும் மும்முடி சோழ பிரம்மாயிராயர், இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நெய்யாரமும் ஸ்ரீ கண்டராதித்த சதுர்வேதி மங்கலத்தும் சபையார்க்கும் ஊராள்கின்ற சிறுதனத்து பணிமகன் ஆலங்குடையன் அமலன் உத்தம சோழனுக்கும் திருக்கற்றளி எடுப்பு, அதுபோல வார்த்தைகள் இல்லை, நாயகன் செய்கின்ற உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சேனாபதி மும்முடி சோழ பிரம்மராயன். மொத்தம் இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 90 வரிகள் இருக்குது. இந்த 90 வரிகளில் 73 வரிகள் ராஜேந்திர சோழருடைய ஆணை, மீதி இருக்கக்கூடியதெல்லாம் ராஜராஜ சோழர் ஆணை. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இல்லை. அந்த ஆணையை இருமுடி சோழ மூவேந்த வெள்ளார் அப்படிங்கிற ஒரு அதிகாரியோட கட்டளைப்படியும் மும்முடி சோழ பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமன் அவருடைய ஆணையின்படியும் கண்டராயுத சதுர்வேதி மங்கலத்து சபையார், அதாவது கண்டராயுதம், அப்புறம் ஊரின் இந்த ட்ரெஷரர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஷர் சிறுதனம்னு சொல்லுவாங்க, அதில் பணியாற்றக்கூடிய ஒருத்தர் பேர் வந்து ஆலங்குடையான் அமலன் உத்தம சோழன். அவர் தான் திருக்கற்றளி எடுப்பிக்கணும்னு மாமன்னர் ராஜராஜ சோழன் உத்தரவிடுகிறார். அதுக்கப்புறம் உடையார் மாமன்னர் ராஜராஜ சோழன் சேனாபதி, அவர் சேனாபதியாகவும் இருந்திருக்காரு, திருமந்திர ஓலை நாயகமாகவும் இருந்திருக்கார். யாருன்னா மும்முடி சோழ பிரம்மராயன் என்னும் கிருஷ்ணன் ராமன். ஆமாங்க, அவர் வந்து எல்லா பணிகளையும் செய்திருக்கார். ஆல்ரவுண்டராக அந்த காலத்தில் கிருஷ்ணன் ராமன் இருந்திருக்கார். கல்வெட்டு ஆராய்ச்சி நாயகத்து, இதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, ஆராய்ச்சி நாயகத்து முத்தவரை திகை தூதன் நட வீரஸ்ரீ ஆலக்குடையான் அமலன் உத்தம சோழனுக்காக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் படை வில்வாள் கொந்தவரில் சோமாசி குட்டத்தாளியும் இத்தூத நம்பி பிரான் கூத்தாடி கண்காணியாலும் ஸ்ரீ கண்டராயுத சதுர்வேதி மங்கலத்து மகா சபைக்கு அமைந்த சபை வாரியம் ஸ்ரீமத்ரா. அதுக்கப்புறம் வார்த்தைகள் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய இருந்திருக்கும், காலப்போக்கில் அது வந்து அழிந்து போன நிலைமையில் போயிடுச்சு. சரி, ஆராய்ச்சி நாயகம் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, இது எந்த சம்மந்தப்பட்ட துறைன்னு தெரியல, முத்தவரை திகை தூதன் சொல்கிறாங்க. அப்புறம் ஆலக்குடையான் அமலன் உத்தம சோழனுக்காக
மாமன்னர் ராஜராஜ சோழருடைய வில் மற்றும் வால்படையில் கொந்தவரில் சோமாச குட்டத்தாளின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்புறம் தூத நம்பி பிரான் கூத்தாடி இத்தனை பேர் கண்காணிப்புலையும் இந்த பணி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 2 பேரோட ஆணை இது. ராஜராஜ சோழர் கொடுத்த ஆணையை ராஜேந்திர சோழன் நிறைவேற்றக்கூடிய அமைப்பை தான் நம்ம பார்க்குறோம். அதை தான் ஆவணம் காத்த கங்கை கொண்ட சோழனுடைய கல்வெட்டு அப்படின்னு இதை குறிப்பிடுறது. இன்றைக்கி வரைக்கும் திருமலைப்பாடியில் பல சிறப்புகள் இருந்தாலும் கல்வெட்டு ரீதியாக இந்த சிறப்பு இருக்குது. நீங்களும் பாருங்கள். மும்முடி சோழர்களோட புகழ் ஓங்குக. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்னும் இவர்கள் சம்மந்தப்பட்ட பாண்டியர்கள் சம்மந்தப்பட்ட நிறைய கல்வெட்டுகளை பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவளிங்க. நன்றி, வணக்கம்.